ராம நவமி அன்று செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்னென்ன மற்றும் விரதம் இருக்கும் முறையினை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். ஐஸ்வர்யங்களை தரும் ராமநவமி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. மேலும் ராமரின் பெயரை கேட்டாலே போதும் நம் பக்தர்களுக்கு அவரின் எல்லையற்ற நற்பண்புகள் நினைவுக்கு வருகின்றன. இந்த நாள் விஷ்ணு பகவான் ராமராக அவதாரம் எடுத்த நாள். இந்த நல்ல நாளில் சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் செல்கிறது. இந்த நட்சத்திரம்தான் செல்வம், புகழ், அங்கீகாரம், தாயின் அன்பு ஆகியவற்றை குறிக்கும். இந்த நாளில் ராமரை வணங்கி அவருடைய மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் இழந்த செல்வம், அந்தஸ்து, அங்கீகாரத்தை மீண்டும் பெற முடியும். ஆனால் ராம நவமியின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைகளை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்வது அவசியம். ராம நவமி அன்று செய்ய வேண்டியவை: ராம நவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு ஸ்ரீராமரை வணங்குங்கள். இந்த நாளில் விரதம் இருப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த விரதம் மகிழ்ச்சி, செழிப்பு ஆகியவற்றை தந்து உங்கள் பாவங்களை அழிக்கிறது. விரதத்தின் போது நிறைய தண்ணீர் குடிக்கலாம். அயோத்தியில் உள்ள சரையு நதியில் புனித நீராடுவது நம் கடந்த கால, நிகழ்கால பாவங்களை அழிக்கும் என்பார்கள். முடிந்தவர்கள் சென்று நீராடலாம். ஸ்ரீராமரின் ஸ்தோத்திரத்தை ஒவ்வொன்றாக பாராயணம் செய்யவும். முடியாதவர்கள் ராம நாமத்தை உச்சரிக்கவும். இந்த நாளில் ராம கீர்த்தனைகள், பஜனைகள், ஸ்தோத்திரங்களை தொடர்ந்து சொல்வது சிறந்தது. மேலும் ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்து ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு தானம் செய்யுங்கள். ராமர் பிறந்தது நண்பகல் வேளை என்பதால் இந்த நேரத்தில் ராமநவமி பூஜை செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் அர்ச்சனைகள் மற்றும் குறிப்பிட்ட பூஜைகள் செய்யலாம். நேர்மையாக இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்கள் நம்மிடம் சொல்லும் தகவல்களை 1க்கு 2ஆக மற்றவர்களிடம் திரித்து சொல்வது மற்றும் பொய் சொல்வதோ கூடாது. இந்த புனித நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். தாமச உணவுகள் கூடவே கூடாது. தாமச உணவுகள் என்றால் சமைத்த உணவுகள், அதிகப்படியான மசாலாக்கள், அழுகிய உணவுகள், புளித்த உணவுகள், மது, வெங்காயம், பூண்டு, இறைச்சி போன்ற உணவுகள் தாமச உணவுகளாக கருதப்படுகின்றன. இந்த நாளில் உங்கள் தலைமுடியை வெட்டுவதையோ அல்லது சவரம் செய்வதையோ தவிர்க்கவும். ராம நவமி அன்று மற்றவர்களை விமர்சிக்கவோ தவறாக பேசவோ கூடாது. உங்கள் துணையை ஏமாற்றாதீர்கள். யாருக்கும் துரோகம் செய்யாதீர்கள். ராம நவமி நாளில் விரதம் இருக்கும் முறைகள் என்ன? திருமாலின் அவதாரங்களில் சிறப்புமிக்கதாகவும் அறம் நிறைந்ததாகவும் உள்ளது ராமாவதாரம். மனிதன் நீதிமுறைகள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நியதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையுடன் விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தார் ஸ்ரீராமர். அவர் அவதரித்த நாள் ராமநவமி என்று கொண்டாடப்படுகிறது. ராமநாமம் எல்லையற்ற ஆன்ம சக்தியை வழங்கக்கூடியது. ரா என வாய் திறந்து உச்சரிக்கும்போது நமது பாவங்கள் எல்லாம் வெளியேறி விடுகின்றன என்றும், ம என உச்சரிக்க நம் உதடுகள் மூடும்போது அந்த பாவங்கள் மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதாகவும் சொல்வர். விரதம் இருக்கும் முறை: ராமநவமி அன்று அதிகாலையில் குளித்து வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் ராமர் படத்தை வைத்து அதற்கு குங்குமம், சந்தனம் இட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். பின் பழம், வெற்றிலை, பூ வைத்து ஸ்ரீராம நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். வழிபாட்டின் போது நைவேத்தியமாக சாதம், பஞ்சாமிர்தம், பானகம், பாயாசம், வடை போன்றவற்றை படைக்கலாம். ராமநவமி அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமல் இருந்து விரதம் கடைபிடிக்க வேண்டும். ராமரை பற்றிய நூல்களை படித்தும் அவரது துதியை பாராயணம் செய்வதுமாக இருப்பது நன்மை அளிக்கும். அன்றைய தினம் ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டுகளிக்கலாம். அர்ச்சனை முடிந்தபின் நைவேத்தியமான சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ராமநவமி விரதம் இருந்து ராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டும்.
குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பகைவர்கள் நண்பர்களாக மாறி வருவார்கள். வியாதிகள் நீங்கும். தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். குடும்பநலம் பெருகி வறுமையும் பிணியும் அகலும். ஸ்ரீராமஜெயம் என்ற எழுத்தை 108 முறை 1008 முறை எழுதத் தொடங்கலாம். ஸ்ரீராம என்ற நாமத்தை 3 முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.